ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் எல்லோருக்குமே எனது இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். நண்பர்களே, இன்றைய தினம் நமது ராசிக்கு பிரத்யேகமாக அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொது பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நண்பர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். நண்பர்களே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2023 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு பண்டிகை தினம். நண்பர்களே, இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் விடிய காலையிலேயே உங்களுக்கு சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. இன்றைய தினம் இரண்டக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை குரு பார்த்து கொண்டுள்ளது. இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாகவும் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதன் காரணமாகவும் முக்கியமான 4 விஷயங்களை நீங்க இன்னைக்கு கவனிச்சிங்க அப்படின்னா மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியும். நண்பர்களே, இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. வியாபாரத்தின் மூலமாகவும் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. நண்பர்களே, நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள்னு சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் இந்த 4 விஷயங்கள் நீங்க முக்கியமாக கவனிக்கணுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் பேராசைப்படாமல் இருக்கணுங்க. இன்றைய தினம் உங்க பேராசை குணங்களை விட்டொழிக்க வேண்டியது அவசியம். பணம் நிறைய வருதுங்கிறதுக்காக நிறைய முதலீடுகள் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு சில ஆஃபர், நம்ப முடியாத ஆஃபர்ல நீங்க ஒன்றே முதலீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களே, எந்த முதலீடுகள் எப்படி செய்யலாம்ங்கிறத நீங்க நிதானித்து தான் செய்யணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா பேராசைனால ₹1 கொடுத்தா ₹1 கோடி தரன்னு கூட நிறைய பேர் ஆஃபர் காட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை முழுவதுமாக பறித்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு பணத்தை முடிந்த அளவுக்கு வெளியிலவே எடுக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை இன்றைய தினம் கட்டாயமாக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. மேலும் உங்களது சக்திக்கு மீறி இன்னைக்கு வேலை செய்யக்கூடாது. நண்பர்களே, இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலக பணியில் போதுமான ஆதரவு கிடைக்குங்க. உங்க சீனியர்கள் ஒரு தேவதை போல நடந்து கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் உங்க பணிகளில் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கவனிச்சுக்கிட்டே உங்க வழக்கமான வேலைகளை செய்யறது நல்லது. இன்னைக்கு புதுசா எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. நண்பர்களே, இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பயம் இருக்கக்கூடாதுங்க. அது 2வது விஷயம். எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்க தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதனால காரியங்களை லேட் ஆக்குறது அல்லது இழுபறியாக மாத்துறது போன்றவற்றை நேர விரைத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. பயத்தை விட்டு விட்டு உங்களது வழக்கமான வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்யலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இன்றைய தினம் பயத்தை நீங்க விட்டு நேரம் மேலமுடன் அதிக காரியங்களை முயற்சித்து பாருங்கள். ஆனா புதிய காரியங்களை ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான வேலைகளை இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்து உங்களது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இன்னைக்கு தினத்தை நீங்க சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியும். நண்பர்களே, 3வதாக உங்க பேச்சுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வார்த்தைகளை இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சுத்தம் இருக்கணுங்க, ஒரு கனிவு இருக்கணும். இந்த தினம் நீங்கள் தவறுதலாக தீய சொற்களை பேசிவிடக்கூடாதுங்க. கனிவா பேசுங்க, இல்லைன்னா பேசாம இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. நண்பர்களே, இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுங்க, அளவா பேசுங்க. இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசக்கூடாதுங்க. உங்க கருத்துக்களை நீங்களாக போயிட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. மற்றவங்க உங்ககிட்ட கருத்துக்கள் கேட்டா கூட அதை நீங்கள் யோசித்து சிந்தித்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் பயன்படுத்தணும். நண்பர்களே, அவசரப்படாமல் நிதானித்து பேச வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் தவறான வார்த்தைகளா போனா அதையே பிடிச்சிக்குவாங்க மற்றவங்க. ஸோ இன்னைக்கு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பர்களே, மற்றவங்க உங்களை கோவப்படுத்துறாங்கிறதுக்காக தீய சொற்களை கூறிவிடக்கூடாது. மேலும் தேவையில்லாத சந்தேகம், ஆர்கியூமெண்ட் யாரு கூடயும் நீங்க இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. எந்த விதமான வாக்குவாதங்களும் இந்த நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது அவசியம். ஏன்னா இப்ப பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கொள்ளலாம். இந்த தினம் வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த தினம் கடைசியாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கோபங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனங்க, கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அது குறுகிய நேரம் தான் வந்துட்டு போகும். ஆனா அது
ஆச்சரியப்படுத்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் தவறான மாற்றங்களை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ற தினம். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். போதிய ஓய்வு நேரம் கிடைக்குங்கிறதுனால ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வது போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் நண்பர்களே. பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அல்லது விரும்பிய பாடலை கேட்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு வழக்கமான வேலையை தொடர்ந்து செய்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நல்ல அறிவுரைகள் தருவாங்க. அது இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். காதல் வாழ்க்கையில உங்க மனம் கவர்ந்த காதலர், அன்புக்குரியவர் உங்க கூட இல்லாதனால ஒரு வெறுமையான சூழ்நிலை உங்க மனதில் எனக்கு ஏற்படும். எனவே பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இந்த நிலைமை விரைவிலேயே மாறிவிடும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கண்டிப்பாக இந்த தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டேலண்டான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது உங்களுடைய நன்னடத்தைக்கு நல்ல ஒரு ஊக்கமாக அமையும். மேலும் உங்க பணத்தை சேவிங் செய்ய வேணும் அப்படின்ற எண்ணத்தை அந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் மூலமாக நீங்க முடிக்க முடியும் நண்பர்களே. எனவே சரியான முறையில் உங்க பணத்தை சேவிங் செய்யறதுக்கு சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்று தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேண்டாம். 4 விஷயத்தை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்திராஷ்டம தினங்கிறதுனால 2 நாளைக்கு இருக்குங்க. ஸோ இந்த 2 நாளும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்ற முடியும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் சாண்டில் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பரை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக என்ற தினத்தை மாற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க. அலுவலக பணிகளில் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. குறிப்பாக உங்க உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க கொஞ்சம் அடமட்டா இல்லாம விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே. இழுபறியா இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்னைக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் சில பேருக்கு இருக்கிறது. எனவே பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. சூப்பரான ஒரு நாள். பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க குழந்தைகள் பற்றிய கவலைகள் மனசுல இன்னைக்கு வந்து போகலாம். இன்றைய தினம் இழுபறியான சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கும் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதா நல்லது. அப்படி செஞ்சீங்கனாலும் தகுந்த எக்ஸ்பர்ட்டோடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே. கவனமா இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். வீணான ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. போட்டிகள் உங்களுக்கு எதிராக நிறைய இருக்கும். எனவே பொறுமையாக உங்க காரியங்களில் நீங்க ஈடுபடுங்க நண்பர்களே. எதிர்பாராத பயணங்கள் மூலமாக கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். மற்றபடி நீங்க உங்களது நேர மேலாண்மை மூலமாக சரியான நேரத்தில் காரியங்களை முடிக்க முடியுங்க. வழக்கமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.